அடுத்தாற்போல் நான் அழைத்த மாத்திரத்திலே மிகவும் உற்சாகமாய் வந்து எங்களை பிள்ளைகளைப் போல் இன்னும் பாவித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பின் முதல்வர், எங்கள் அட்மிஷனில் கையெழுத்திட்டிருக்கும் எங்களது 1998 பேட்ச் பிரின்சிபல் திரு ஸ்டீபன் கிங்ஸ்லி சார் அவர்களுக்கு திரு கண்ணன் சி கண்ணன் அவர்கள் புனாடை அறிவித்து வரவேற்பார். தேங்க்யூ கண்ணன். அடுத்தாற்போல் நமது கெஸ்ட் ஆஃப் ஹானஸாக நாம் கேட்ட மாத்திரத்திலே பல மைல்களுக்கு அப்பால் இருந்தும் நமது நண்பர்களோடு உரையாடி எல்லா விதத்திலும் நம்முடைய அன்பிலே பங்கு பெற்ற நமது ஸ்டான்லி பக்கெட் சார், மெக்கானிக்கல் HOD 1998 பேட்ச் அவர்களுக்கு அன்பின் நண்பர் செல்வகுமார் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பகவதி பெருமாள் சார் அவர்கள் அனைத்து நண்பர்களின் மனதிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். எனக்கு அவர்களை தெரியாது, நான் சிவில் டிபார்ட்மெண்ட். ஆனால் அவர்களை எல்லோருக்கும் ரொம்ப பிடித்திருக்கிறது. அவர்களும் உடனே நமது அழைப்பை ஏற்று வந்தார்கள். அவர்களுக்கும் திரு சஜீவ் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தாற்போல் நமது பிசிக்கல் டைரக்டர் தாமோதரன் பிள்ளை அவர்கள், உண்மையிலே நான் அவர்களை கூப்பிடவில்லை, அவர்கள் இருமுறை என்னை கூப்பிட்டார்கள். ஜபா, நம்ம மயில்பிள்ளை சார்கிட்ட பேசினியா, பக்கெட் சார்கிட்ட பேசினியா, அப்படி ஒரு உற்சாகம். உண்மையிலே எனக்கு நண்பர்களை பார்க்கும் ஆர்வத்தில் அவர்களுக்கு அவர்களுடைய நண்பர்களை பார்ப்பதில் அப்படி ஒரு ஆனந்தம். ஸோ அவர்களையும் இன்முகம் காட்டி நமது நண்பர் பாஸ்கரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தாற்போல் நமது கோலப்ப பிள்ளை சார் அவர்கள் எனக்கு அறிமுகம் இல்லை, ஏன்னால் நான் சிவில். பட் நிறைய நண்பர்கள் அவர்களை கேட்டார்கள், சாரை கூப்பிட்டுருக்கியா, சாரை கூப்பிட்டுருக்கியா. எஸ், நான் சொல்லியிருக்கேன்ப்பா, சார் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாம் என்ன தெரியல, இருந்தாலும் ரொம்ப பரிச்சமுடன் என்னை அன்பா ஏற்றுக்கொண்டார். அவர்களையும் நண்பர் MV பெருமாள் அவர்களை அழைத்து சாரை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தாற்போல் ஜான்சன் சார் அவர்கள், நான் கேட்ட மாத்திரத்தில் நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். ஐ ஆம் பிரசன்ட். ஸோ அவங்களுடைய ஒரு டைட் ஷெடியூல்லையும் they accept our invitation instantly. So I request Saravanan சாரை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ். அடுத்தாற்போல் மோசஸ் சார் அவர்கள், நான் இங்கு வந்த உடனே உன் பேர் என்னது, நீ தானே ஜபா சொல்லுது ராஜா அப்படின்னு ஆக்சுவலாக சாருக்கு என்ன தெரியவே செய்யாது. பட் அப்படி ஒரு ஆர்வம், பிள்ளைகளை தெரிந்து கொள்வதில், தன்னிடம் படித்தவர்களை தெரிந்து கொள்வதில் அவர்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம். அவர்களையும் நாம் இன்முகம் காட்டி சுமிதா அவர்களை இந்த பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுமிதா சாரோட ஸ்டூடெண்ட்.
அடுத்தாற்போல் நமது சுந்தரபாண்டியன் சார் அவர்களை என்னால் மறக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய குசும்புத்தனத்தை எல்லாம் அதிகமாக பொறுத்து கொண்ட ஒரு ஆசிரியர் அவர். NSS கேம்பில் I request Satyakala, please come here. Satyakala, please come. And சாரை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சார் இப்பொழுது நான் ஒரு தனிப்பட்ட நன்றியை சொல்ல வேண்டும். எங்கள் நேதாஜி சார், இவ்வளவு வேலை நான் அசம்பிள் பண்ணியிருக்கிறேன் என்றால் இதன் பின்புலமாய் நின்று வேலை செய்த ஒரு பெரிய ஆசிரியர் அவர். ஆக்சுவலி எனக்கு எல்லா அட்ரஸையும் கொடுத்து எல்லாரையும் ரீச் பண்ண வச்சு சார் பேசி இப்படி பண்ணப்பா அப்படி செய் எல்லா விதத்திலும் மனதளவிலும் தேடி என்னை எல்லா விதத்திலும் தைரியப்படுத்தி ஆசிரியர். ஆக்சுவலா நான் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, பட் அவர் அப்போதுல இருந்து என்னை வந்து ரொம்ப கேர் எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த மொமெண்ட் என்னால் மறக்க முடியாது. சார் ஸ்பெஷலி தேங்கிங் யூ. ஐ ரெக்வெஸ்ட் கருப்பையா, ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். சோ நண்பர்களே, இதுவரை நாம் ஆசிரியர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறோம், எல்லாரையும் வரவேற்று உபசரித்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஒரு அலுமினி மீட், அதாவது நண்பர்களின் ஒரு கூடுகை, நம்மளே சில விஷயங்களை நம் உள்ளார்ந்த எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. நான் அதிகம் பேசி உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராம் ரொம்ப டிலே. நான் சிரம் தாழ்த்தி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை ஆசிரியர்கள் மன்னிப்பார்கள் என்ற நம்பிக்கையில். ஆக்சுவலி இந்த பசங்க கொஞ்சம் சால் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. என்னால் அதை ஒன்றும் சொல்ல முடியல. பட் இட் இஸ் a dictation necessary at this time. I humbly request Muthuswamy sir, please accept our honor. I request Stephen sir. I humbly request sir, please accept our mistake. I request you and I call Venu, please come over here and honor sir. Sir, I humbly request Muthaiya sir, please come sir. And Elilarasan, please come on today. Honor sir. Well. Sir, please sir, please.
I request Perumal, please. Sir. அடுத்தாற்போல் நமது அழைப்பிலே ஏற்று நான் சந்தித்த நபர்களில் என்னை 1 மணி நேரம் உட்கார வைத்து பேசியவர் நமது ஃபர்ஸ்ட் இயர் HOD. God knows what must be given to me என்ற ஒரு கோட்டுக்கு சொந்தக்காரர் அவர். இன்று வரை நமது நண்பர்களில் யாரும் அந்த ஒரு வார்த்தையை மறந்திருக்க முடியாது. God knows what must be given to us. வந்த உடனே ஃபர்ஸ்ட் இயரில் முத அந்த லைனை இந்த போர்டில் எழுதி போட்டுட்டு எல்லாரும் இதை வாசிங்க அப்படின்னு சொன்னார். என்னோட 1 மணி நேரம் உட்காந்து பேசினார். அவருடைய அன்பை நாம் யாருமே மறக்க முடியாது. ஸோ அட் திஸ் மொமெண்ட் myself I welcome you, sir. Please. Next, our principal Chandrasekharan sir. சாருடைய பேரை சார்ட்டே கேட்காம நாங்கள் போட்டோம். சாரை வந்து பார்க்கணும்னு நிறைய தடவை ட்ரை பண்ணோம், நேரில் போய் முடியல. அப்புறம் நான் நேதா சார்ட்ட சொன்னேன், சார் ப்ளீஸ், சார் தப்பாக நினச்சக்கூடாதுங்களா, ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள். சரிப்பா நான் சொல்கிறேன், ஆனால் சந்தோஷமாக எந்த வித ஒரு ஃபீலும் இல்லாமல் நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டாங்க. Now I request Bhaskar HOD sir. So please come. I request sir, please accept our honor. No. Thank you, sir. So friends, at this moment the validity speech I complete. Then நம்முடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக now I call Mandramurthy. He is the manager of MAG at Bangalore. Actually he started the WhatsApp account for the friends. With 3 people it was started and it now 57 people are there. And daily 600 posts are being posted. 600 messages being posted in the WhatsApp account. No rest. SS னு ஒரு ஃப்ரெண்ட் எங்களுக்கு உண்டு, அவர் சொல்லுவார், மொபைல் வெடிச்சிரும்டா பார்த்து போடுங்க மெசேஜ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஐ கால் Mandramurthy, share our memories. Mandramurthy, please. Like everyone assembled here, I am also so excited to see you all again after 17 years. It's a great moment and it's the opportunity for everyone to look back our career, where we born, where we developed. By God's grace, we are blessed with got the opportunity to studied in a very qualified institute with very qualified staffs over here. See, the knowledge is power. In 1998, when we all come out of this institute, there was a peak recession. There was no MNCs like nowadays. It was not the case. We all went out of the college in a very critical situation, too difficult to find a job. So I started my job at Chennai for the salary of rupees 700 in a month. I was about to, I was decide and then look back to the different opportunity and not willing to continue the same career. Then I was remember one word taught by our first year HOD, Mr. Radhakrishnan sir, is face the situation. Please remember, we all never can forget this word. I faced the situation
I understood and I learned from the succeed people that the knowledge is the only power we can able to sustain in our life. So today we are here because of this GPT. Many of them after completed the diploma and then further their higher educations in the career of path, they will never even tell that I'm a diploma holder. For example, under me there are several graduate engineers are reporting to me, but people they will hesitate to tell that I came from a polytechnic, because it will be an embarrassing situation in the professional life. But all of us in our GPT group, we are proudly say we are a GPT students, because this is the institute. Because of this institute, we are now running our life. We are succeeding our life. We are continue to succeed in our life. So each one of the staffs sitting over here, I give a big thanks to their efforts to show us the right path for us to succeed in a career. Thank you so much. I don't want to take much of time, and let us look around this campus and talk each other, look back our 17, 18 years back history. Thank you very much. Thank you, Jabba, for this opportunity. தேங்க்யூ மந்திரமூர்த்தி. ஆக்சுவலி மந்திரமூர்த்தி ஹாஸ்டலில் இருக்கும்போது நாங்கள் அவரை பலான்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் ஃபேஸும் அப்படி தான் இருக்கும், அவனோட ஆட்டிடியூடும் அவ்வளோ காமாக இருக்கும். பட் தேர் ஆஃப்டர் he reached such a position and he could able to handle a group of people under his guidance in MAG. Thank you, Mantramurthy. I call Sajeev. He came here with a lot of funs and jokes. He is actually a head and sick guy. So please, Sajeev. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அதாவது வீட்டுக்கு வர சொன்னான் ஜபா, என் பேரை போடுவான்னு சொல்லலை, பேசணும் அப்படின்னு சொன்னாப்புல. சரி, ஓகே, எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, பட் என்ன ஞாபகம் வருதோ அதை சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு பேஸ் அமைச்சு கொடுத்த ஒரு இது வந்து இந்த ஜிபிடி தான். ஏன்னா அதுக்கப்புறம் சிலவங்க பிஇ பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பேஸ் வந்து ஜிபிடி தான். அந்த பேஸை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் எல்லாமே போயிருப்போம். ஸோ இன்னும் பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம யோசித்து பார்ப்போம், அந்த டைமில் நம்ம அப்படிலாம் இருக்க போய் தான் இன்னும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நம்மளால் இருக்க முடியுது அப்படிங்கிற. இதுக்கு வந்து ஒரு முழுக்க காரணம் நம்முடைய ஆசிரியர்கள். இவ்வளவு திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் நமக்கு கிடைத்ததே பெரிய விஷயம். உண்மையை சொல்லப்போனால் ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தாவே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது நம்ம பசங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஷார்ட்கட்டில் பயங்கரமான ஆட்கள். இன்னும் நான் பேர் சொல்ல விரும்பலை, பண்ணவங்களுக்கு தெரியும், அது தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். ஃபஸ்ட் இயர் ஃபிசிக்ஸ் லேபில் நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம பசங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டு போகிறது, கால்குலேஷன் உள்பட எல்லாமே. ஸோ அந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து அந்த விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் வந்து அந்த நம்ம கிளாஸ் பேட்ச்மேட்டுக்கு தான் வந்தது. எல்லாம் முடிச்சிட்டாரு, கால்குலேஷன் முடிச்சு சார் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. அதாவது அதில் ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஒரு லிக்விட் கொடுத்துருப்பாங்க ஒரு டியூப்பில், அதோட விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாம் முடிச்சு சைன் பண்ண போகும்போது சார் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியாப்பா, முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அதில் ஒரு ஸ்டீல் பால் கொடுத்துருப்பாங்க. பாலை மேலேருந்து போட்டு கீழே விழுறதுக்கான டைமிங் நோட் பண்ணால் தான் அதை வச்சு கால்குலேஷனாக பண்ண முடியும். பார்த்தா பாலே போடலை, ஆனால் கால்குலேஷன் பண்ணி முடிச்சிட்டாப்ல. நிறைய பேர் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் தைரியமாக சொல்கிறேன். அதில் ஒரு ஆள் இன்றைக்கி ப்ரொஃபஸர்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது மாதிரி சுந்தரபாண்டியன் சார்ட்டதெல்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி ஆர்த்தோகிராஃபிக் வியூ, என்ன பண்ணுற நீ டமார்னு விட அடி. ஸோ அதெல்லாம் உண்மையில் மறக்க முடியாத விஷயங்கள் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய வேலை டென்ஷன் அது இது நிறைய பார்த்துருப்போம். இதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே வந்து இன்னும் அந்த பழைய விஷயங்கள் நமக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வரும். ஓகே, நம்ம வந்துட்டு அந்த விஷயங்கள் நினைக்கும் போது இப்போ இருக்கிற டென்ஷன்கள் எதுவுமே தெரியாது நமக்கு. பல விஷயங்கள் அப்படி தான். இப்போ இது எனக்கு நடந்த விஷயம். செகண்ட் இயரில் மெஷின்ஸ் லேபில் சீரீஸ் மோட்டார் அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. அதாவது ஓகே, எலக்ட்ரிக்கல் இல்லாதவங்க மன்னிக்கணும், ஒரு சின்னதாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாகணும், அப்படின்னா தான் நான் அந்த முன்னாடி பேச முடியும். சீரீஸ் மோட்டார் அப்படின்னா ஹெவி டார்க்கில் ஸ்டார்ட் ஆகிற மோட்டார். இப்போது ட்ரெயினுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுற மோட்டார். அது ஸ்டார்ட் பண்ணும்போது லோடில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஒரு லோடு அட்டாச் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ண முடியும். அந்த ப்ராக்டிக்கலுக்கு நான் இல்லை, லீவ் போட்டேன். ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் லீவ் போட்டேன், அந்த ப்ராக்டிக்கல் பண்ணவே இல்லை. ஆனால் கரெக்டாக எனக்கு அதுதான் ப்ராக்டிக்கலாக வந்தது. சர்க்கியூட் எனக்கு தெரியும், கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். வீரமணி சார் வந்து எல்லாம் பார்த்துட்டாரு. ஓகேப்பா நீ ஸ்டார்ட் பண்ணு. அப்புறம் சீரியஸ் மோட்டாரில் ஓகே அதில் ஒரு ட்ரம்னு ஒன்று இருக்கும், அதை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த ட்ரம்மில் தண்ணி விடு அப்படின்னாரு. அப்படி கொஞ்சம் கையில் எடுத்து இப்படி ஒரு தெளித்தேன். நீ எக்ஸாமுக்கு வந்திருக்கியா இல்லை பூஜை பண்ண வந்திருக்கியா அப்படின்னாரு. என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த சீரியஸ் மோட்டாரோட அந்த ட்ரம்மோட ஸ்டேட் அதில் ஒரு ஆக்சுவலாக ஒரு கேப் இருக்கும். நீங்கள் தண்ணி விடுறதுக்கு ஹீட் ஆச்சுன்னா கூலண்ட்டுக்காக. இது விஷயம் தெரியாது. சர்க்கியூட்லாம் பார்த்துட்டோம், எதாவது நிறைய மிஷின் பார்த்துருக்கோம், அதில் ஒன்று தானே இது அப்படின்ட்டு நாங்கள் பாட்டுக்கு போய் பண்ணிட்டோம். அப்புறமா அவர் சொன்னார், உண்மையிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு என்னால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அவர் பயங்கர டைமிங்காக கேட்டார், நீ உண்மையிலே ப்ராக்டிக்கல் பண்ண முடியாது, பூஜை பண்ண போறியா அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது ஸ்கூல் லெவலில். அப்புறம் ஹாஸ்டல்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி வந்து அதாவது இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி சார் வரல. ஆக்சுவலி கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து யாராலையுமே மறக்க முடியாது ஆக்சுவலி. அதாவது